அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த சம்மரில் நல்ல குளிர்ச்சியாக ஒரு குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால், பசும்பால் தான், அந்த டிலைட் பால் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால், அந்த 1/2 லிட்டர் பால், அதுக்கப்புறம் மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதாம், அது நம்ம தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் அப்படிங்கிறதுனால ஒரு 10 பாதாம், ஒரு 5 முந்திரி, அந்த மாதிரி நட்ஸு கொஞ்சம் வேறு என்ன ஏதாவது நட்ஸு கூட நீங்கள் பிஸ்தா கூட போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து 2 ஏலக்காய். நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அந்த மில்க் பவுடரை 1/2 லிட்டர் பாலை பாத்திரத்தில் ஊற்றிட்டு மில்க் பவுடரையும் அதிலேயே போட்டு காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில், அதோட அந்த மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போதும், அதையும் சேர்த்து அரைச்சி அந்த பால் கொதி வந்ததில் அதில் போட்டு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம். நல்லா கொதித்து வந்தோடனே நல்லா திக்காக ஆகணும் பால். அது நல்லா திக்காக வரும். அப்படியே சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கிறோம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த ஐஸ்கிரீம் மோல்டு விற்கிது இல்லையா, அது தனித்தனியாகவும் இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், அந்த மாதிரி கடையில் விற்கிது. இல்லைன்னா டம்ளரில் கூட நம்ம ஊற்றி சில்வரில் போட்டு கவர் பண்ணி சில்வர் பேப்பரில் நம்ம வைக்கலாம். இது ஐஸ்கிரீம் மோல்டுலேயே ஊற்றி நம்ம அது மூடியை போட்டு மூடி வச்சு ஃபுல்லாக ஊற்றணும். அது ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதில் மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு கிரேப்ஸ் அடித்து, வெறும் கிரேப்ஸ் ஊற்றினா கூட கிரேப் ஐஸ் வரும். அதே மாதிரி சாத்துக்குடி அடித்து நம்ம ஊற்றி வச்சோன்னா அது ஃப்ரூட்ஸில் ஐஸ் செய்யலாம். இப்போ நம்ம வெறும் தண்ணி கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். வெறும் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அது நம்ம சில்லுன்னு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா பாட்டிலில் எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐஸ் கட்டியை நல்ல தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு வர்றோம். அது கொஞ்சம் பச்சை தண்ணியில் வச்சா தான் அது குளிர்ச்சியாக விடும். அதனால் ஒரு பச்சை தண்ணியில் பாத்திரத்தை பிடிச்சி வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா அந்த ஐஸ் கொஞ்சம் நேரம் இருக்கணும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த குல்ஃபி ஐஸ் அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலையே நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.